இருக்கு மாதிரி. டிஷர்ட் பார்த்துட்டு இருக்காரு சார். என்ன சைஸ் அது? இப்போ வந்து 2 செலக்ட் பண்ணியிருக்கியா? இவ்வளோ நேரம் வரைக்கும் இவளுக்கே ட்ரெஸ் எடுத்துக்கணும். இப்போ பாரதி பார்த்துட்டு இருக்காரு. கேண்டீன் போகிறோம். சோளாபூரி வாங்கிட்டு வராரு. சோளாபூரி எனக்கு எடுக்க போயிட்டு அது எத்துன்னு வந்து எல்லாத்தையும். இன்னைக்கு எங்க கிளம்பி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க கிளம்பி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் நம்ம பார்க்க போறோம். அது எங்க போறோம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஈவினிங்னாலே சின்ன கையில பிடிக்க முடியும். அதனால கூட்டிட்டு பாரதி கூப்பிட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் தான் போக போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறுமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை வரச் சொல்லு தென்றலை. நம்ம கிளம்பி வண்டியில போயிட்டு இருக்கோம். ஷிஃப்ட் வந்தாலே ஏதாவது வேலை. இந்த பக்கம் இது கட்டுறாங்களே மெட்ரோ பாலம். அதான் பெண்டிங்ல இருக்கு போல. நீ சுற்றி எல்லா இடத்துலையுமே மெட்ரோ வந்துட்டு இருக்க. ஆமா அப்போ வந்து அடிக்கடி இந்த சைடில் வந்துட்டு இருந்தோம். பட் இப்போ வருவோம். இப்போ வரல. சார் என்ன வந்து விட்டுட்டு போவாரு. அடிக்கடி வருவான். பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா வந்து கூப்பிட்டு போவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்? ஜெயச்சந்திரன் பள்ளிக்காரனை. ஜெயச்சந்திரன் பள்ளிக்காரனை தானே? ஆமாம். வந்தாச்சு. போயிட்டு அப்படி திரும்பிட்டு வரணுமா? ஈவினிங் டைம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட்டமாக தான் இருக்குது. வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதான். வந்தாச்சு. சார் வந்து பைக் விடுறாரு. கூட்டம் இருக்கும். அதான் இந்த ஏதாவது இந்த நாளில் தான் அதிகமாக இருக்கும். பேசி இல்லை இதே தான். நீ வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீயா? 2850 ரூபா. எங்கே போயிட்டா இருக்க? சுற்றி சுற்றி வராலே தவிர இன்னும் எதையும் எடுக்கல. டிஷர்ட் பார்த்துட்டு இருக்காரு சார். டிஷர்ட் எடுத்துன்னு இருக்கிறான். கரெக்டாக இருக்கும். போட்டு பார்க்க போறியா? சரி சைஸ் பார்த்து எடு. கடையில் அந்தளவுக்கு இன்றைக்கி எதுவும் கூட்டம் இல்லை. இதே சண்டேனா செம கூட்டம் இருக்கும். சாட்டர்டே சண்டேனா. என்ன சைஸ் அது? எல்லு கரெக்டாக இருக்காது. எக்ஸ்எல் எடு. வேறு கலர் பிங்க் கலரில் என்ன இருக்கா பாரு. அது பிங்கா உனக்கு? என்ன சைஸ் அது? இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் போல். சரி அதை போட்டு பாரு. ட்ரையல் ரூமில் போய் போட்டு பாரு. என்ன இங்கேயே போட்டு பாரு. இங்கேயே வச்சு பார்த்து நினைக்கிறேன். மேட்ச்சு தான் மேட்ச்சு தான். இப்போ வந்து 2 செலக்ட் பண்ணிருக்கியா? சரி. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த ட்ரெஸ்ஸு வேறு வச்சு பார்க்குறான். அந்த இன்னொன்று
இதுதான் இது நல்லா இருக்கு மாதிரி. இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு. இவ்வளோ நேரமாக எனக்கு தான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாரதிக்கு போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் இவளுக்கே ட்ரெஸ் எடுத்துக்கணும். இப்போதான் மேலே போயிட்டுருக்கோம். வந்து இவ பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் வந்தது என்னமோ உண்மையாக பாரதிக்கு எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். இப்போ பாரதி பார்த்துட்ருக்காரு. சாக்ஸ் எடுத்துட்ருக்காரு. இதில் இருக்கா பாருமா. வந்து ஏதோ நகைவத்தி மாதிரி பேகெல்லாம் மாட்டிங்க. லேடிஸ் இன்னொரு பேக் சைடு வரும். பில்லு போடு. கூட்டமாக இருக்கே. பாய்ஸ் டி-ஷர்ட் இருந்து பேக் சைடு வரும். கூட்டத்தில் நீ எப்போ பில்லு போடுறது? பேக் அது நல்லா பேகை மாட்டிக்கின்னு பில்லு போட நின்றுட்டுருக்கான் பாத்தி. ஃபஸ்ட்டு நான் நின்னேன், அப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்ட பையன். ஒரு வழியாக பில்லு போட்டு முடிச்சாச்சு. வாங்கிட்டு வரார் பில்லு போட்டு. பாரதிக்கு சாக்ஸ் எடுக்க வந்த குத்தம் இப்போ எவ்வளோ வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன்னா வாங்கியிருக்குது. கேண்டீன் போகிறோம். போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். என்ன வேணும்? இங்கே வந்து சாப்பாடு ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் சிக்கன் பிரியாணியே வந்து 95 ரூபா 95 ரூபா. இங்கே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வராங்களோ இல்லையோ கேன்டீன் சாப்பாடுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்லாயிருக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய பாரு இப்போதான் நிறைய வந்து லிஸ்ட்டு பார்த்துன்னு இருக்கா. வெளியில விட இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும்ல. சோளாபூரி வாங்கிட்டு வராரு. சோளாபூரி சோளாபூரி சர்வ் பண்ணுறாருப்பா. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோளாபூரி போட்டு அடி அடின்னு அடிச்சுன்னுக்குறான். நம்ம வந்த நேரத்துக்கு வந்து காலி க்ளோசிங் டைம். வந்த நேரம் லேட் ஆகிடுச்சு. பஸ் எடுக்குது. அதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுன்னா எல்லாமே கிடச்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பூரி மட்டும்தான் இருந்தது. அதனால் பூரி மட்டும் என்ன பூரி இது சோளாபூரி. இங்கே வந்து அதே மாதிரி டிஷ்ஷஸும் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மி. வெளியில் விட நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வாங்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மேடம். ஆனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. சரி போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போகலாமா? வண்டி எங்கே இருக்கு? நீ போய் எடுத்துன்னு வந்தா சாவி. வண்டி எடுத்துட்டு வெளியில் போகிறோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம், வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்றது. நம்ம ஜெயச்சந்திரன் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு சாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் எடுக்க போன குத்தம் இந்த மேடம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அவளுக்கு வேணுன்றதெல்லாம் போய் எடுத்துன்னு இருக்காங்க. மெயினாக போனது பாரதிக்காக தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து அதிகமாக பண்ணது யாருக்காக எனதாக பண்ணியாச்சு. என்ன வருது சரி என்ன வாங்கியிருக்கேன் பார்க்கலாம். இந்த சாக்ஸ் எடுக்க போனது தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து எனக்கு தான் அதிகமாக எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பாரதி ஒரு சாக்ஸ் கேட்டுருந்தான். கார்கோ சாக்ஸ். அது அதுதான் தேடிட்டுக்கான கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக தேடினா அது ஸ்டாக் இல்லையா? ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி போனது மெயினாக இதுக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒரு இது இருக்குல்ல
இப்போ எடுக்கிறது அதை எடுக்கலான்னு போனேன், அப்புறம் சரி இல்லைன்ட்டு எடுத்துட்டு ஒரு ஃபார்மலாக இருக்கிறத எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சரி அது கூட ஒரு டிஷர்ட்டு கடை வீட்டில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு சார் எடுத்தாரு. இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி கம்மால சொல்லுங்க. என்ன கலர் இது? மயில் கலர் தானே? மயில் கலர். இந்த டிஷர்ட்டும் இன்னொரு டிஷர்ட்டும் ஒன்று எடுத்துருந்தாரு. 2 பேரும் சேமா பாச கலரில் ஒன்று. ஆமா சேம். இது பிளைன் டிஷர்ட்டு. பாச கலர்ல. இது வந்து பாச கலர். இது ஒன்று. இதுல வந்து இந்த 2 டிஷர்ட் அவ்வளோதான் எனக்கு. பாரதியோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அதோட சாக்ஸுக்காக போனது அதோட முடிஞ்சிச்சு. இனிமே வந்து என்னோடது. எனக்கு எடுக்க போயிட்டு அது எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும். நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பலாசா பேண்ட்டு, பாயாசம் பேண்ட். பலாசா பேண்ட் வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு பலாசா பேண்ட் ஒன்று மட்டும் எடுக்கல, இன்னொன்று எடுத்துருவேன். அந்த கலர் ஒன்று, இது ஒன்று பச்சை கலர் ஒன்று. அப்புறம் பலாசா பேண்ட் மட்டும் எடுத்த போதாதுல்ல, டிஷர்ட் வேற. அது கூட வந்து டிஷர்ட் எல்லோ கலர் நல்லா இருக்கா? இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி பாண்டா கரடி அது. ஆமா எல்லோ கலரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் எடுத்திருந்தேன். 2 பேரும் மேட்சாக எடுத்துருக்க சொன்னேன் இல்லையா? பாச கலர் டிஷர்ட். ஏன்னா எனக்கு ஒன்று எடுத்துருக்கோம், பாரதி நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். பிளைனாக இருக்கும் அது. இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கும், ஆனால் 2 பேரும் சேம் கலர் தான். 2 பேரும் ஒரே கலர். பாச கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. இது 2 எனக்கு எடுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதார் எடுத்துருக்கோம். சுடி ஒன்று எடுத்துருந்தோம். இது நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க கம்மாங்க. நான் ஒரு கலர் காமிச்சேன், தெரியுதுல்ல? ஒரு கலர் தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லை பாரதி காமிச்ச கலர் நல்லா இருந்தது. ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆகலை, அதனால அதை வச்சுட்டு நான் வந்து இதுதான் கரெக்டாக இருந்தது, அதனால இது எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து நிறைய கலர் இருந்தது. இல்லை நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் வீடியோவில் பார்ப்பீங்க, எல்லா கலருமே சூப்பராக இருந்தது. பட் நான் வந்து ட்ரையல் ரூமில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு கரெக்டாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால இது எடுத்துட்டேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷால் ஒன்று, ஒயிட் கலர் ஷால், அவ்வளோதான். என்னோட பர்ச்சேஸ் வந்து சிம்பிளா முடிஞ்சு. இது வந்து இப்போ துணி எடுக்க போனது யாருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பர்ச்சேஸ் வந்து ரொம்ப கம்மியா முடிஞ்சிச்சு, அப்படிதானே? கம்மியா? வீட்டில் போட்டுக்கிது ஷார்ட்ஸ் இல்லைன்னு எடுக்க போனா, வீட்டில் போட்டுக்க சாக்ஸ் இல்லைன்னு பாரதி எடுக்க போனாங்க. ஆனால் எனக்கும் அதே சேம் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு சரி எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு நானும் அந்த பழசா பேண்ட்டு டிஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து ஒரு சுடிதார் பேண்ட் ஷால் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தானே எடுத்துக்கிறேன். சிம்பிளா அது. சரி ஓகே, நான் உங்களுக்கு இதில் காமிச்சதுல வந்து எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.